அனைவருக்கும் வணக்கம். அதாவது இன்னைக்கு இட்லி தோசைக்கு மிளகா பொடி எப்படி வீட்டில் நல்ல டேஸ்ட்டாக தயார் பண்ணுறது அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் நான் காட்ட போகிறேன். நார்மலாக கடையில் வந்து பார்த்திங்கன்னா இட்லி மிளகா பொடி அப்படின்னு ஒன்று இருக்கும், இட்லி தோசை பொடின்னு ஒன்று இருக்கும். ஆனால் அது வந்து ஏதோ இருக்கும் ஓரளவுக்கு. பட் வீட்டில் எப்படி அதே இட்லி தோசைக்கு மிளகா பொடி எவ்வளவு டேஸ்ட்டாக பண்ணுறது அப்படிங்கிறது தான் வந்து இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். முதல்ல பார்த்திங்கன்னா மிளகா வத்தல் வேணும். அதுக்கப்புறம் கொஞ்சம் மிளகு எடுத்துக்கோங்க, கொஞ்சம் சீரகம் எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் பச்சை வேர்க்கடலை கொஞ்சம் எடுத்துக்கோங்க. இது வந்து பொட்டுக்கடலை எடுத்துக்கோங்க. அப்புறம் கொஞ்சம் பச்சை பட்டாணி, முக்கியமாக கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு. நார்மலாக அந்த இட்லி தோசை மிளகா பொடிக்கு வந்து கடலைப்பருப்பு உளுத்தம்பருப்பு இருந்தாலே பண்ணிடலாம். மிளகா வத்தல் இது 3 இருந்தாலே பண்ணலாம். இதெல்லாம் எதுக்கு சேர்க்குறோம் அப்படின்னா குவான்டிட்டி கூடுதலாக இருக்கும், அதே மாதிரி டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். அதுக்காக தான் இதை வந்து ஆட் பண்ணுறோம். முதல்ல ஒரு வானலியில் கொஞ்சம் எண்ணெய் விட்டுட்டு அதில் அந்த மிளகா வத்தலையும் மிளகு சீரகத்தை ஃபஸ்ட்டு அதில் போடுங்க. போட்டு லேசாக ஃப்ரை பண்ணுங்கள். அதுக்கு அடுத்ததாக அதில் இந்த வேர்க்கடலையும் பொட்டுக்கடலையும் அதில் போட்டு அப்படியே கொஞ்சம் லேசாக வதக்குங்க. கொஞ்சம் அந்த பச்சை வேர்க்கடலையோட இது போனோம். இதை நல்லா அப்படியே வதக்கி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. அடுப்பை சின்னதாக வச்சுக்கோங்க, பெருசாக வச்சிங்கன்னா கருகிடும். சின்னதாக வச்சு அப்படியே லேசாக வதக்கிட்டே இருங்க. இதில் வந்து மிளகா வத்தல் நம்ம வந்து கொஞ்சம் கம்மியாக போட்டிருக்கோம். ஏன்னு கேட்டால் மிளகு சேர்க்கறதுனால காரம், அது ஆட்டோமேட்டிக்காக காரம் வந்து ஜாஸ்தியாக இருக்கும். இதில் சில பேர் வந்து எள்ளு சேர்ப்பாங்க. எள்ளு சில நேரங்களில் எள்ளு சாப்பிடுவாங்க, சில நேரங்களில் சாப்பிட மாட்டாங்க. அதனால் எள்ளு போடாமல் இருக்கிறது நல்லது. இதில் பூண்டையும் சேர்த்து போட்டு வதக்கினீங்கன்னா அது வந்து பூண்டு மிளகா பொடி ஆகும். பூண்டு சேர்க்குறவங்க பூண்டு தோல் நீக்கிட்டு முதல்ல எண்ணெயில் போட்டு ஃப்ரை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த பொருட்களெல்லாம் ஆட் பண்ணிவிட்டு நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு திரிப்பாங்க. எல்லாருமே பூண்டு சேர்க்க மாட்டாங்க. பூண்டு இல்லாட்டா எப்போவுமே அது நம்ம எடுத்துக்கிறதுக்கு வசதியாக இருக்கும். அடுத்ததாக இந்த கடலைப்பருப்பு உளுத்தம்பருப்பு இது எல்லாத்தையும் எல்லாத்தையும் போட்டு நல்ல சிவக்க வதக்கணும், கறியிடக்கூடாது, நல்ல சிவக்கணும் பார்த்துக்கங்க. அதே நேரத்தில் இந்த பொருட்கள் மிக்சியில் போட்டு நம்ம பிரிக்கிறதுக்கும் தயாராக இருக்கணும். அரைமுறையாக வதங்கிடக்கூடாது. அந்த அளவுக்கு நல்லா என்ன பண்ணுங்கள், அதை வதக்குங்க. சில பேர் வந்து பார்த்திங்கன்னா இதில் தேங்காயை கூட வறுத்து போடுவாங்க, தேங்காய் மிளகா பொடி. ஆனால் தேங்காய் ஆட் பண்ணால் தேங்காய் மிளகா பொடி ஆயிடும். தேங்காய் போட்டோன்னா அதை வந்து சீக்கிரம் காலி பண்ணிடணும், ரொம்ப நாளைக்கு வச்சுக்க முடியாது. ஏன்னா ஒரு மாதிரி வாசனை வந்துடும். அதுக்கப்புறம் அதை வந்து நீங்கள் யூஸ் பண்ண முடியாது. இந்த இது பாருங்கள், இப்போ நல்லா செவந்துருச்சு. திரிக்கிறதுக்கு இட்லி மிளகா பொடி திரிக்கிறதுக்கு தயாராக இருக்குது. இதில் கடைசியாக திரிக்கும் போது மிக்ஸி ஜாரில் இது எல்லாத்தையும் போட்டு கொஞ்சம் பெருங்காயம், ஒரு ஸ்பூன் பெருங்காயத்தூளையும் போட்டு தேவையான அளவு உப்பையும் போட்டு இதை திரித்து இட்லி மிளகா பொடிக்கு இட்லி தோசைக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப நைஸாகவும் திரிக்காமல் ரொம்ப கரகரன்னு திரிக்காமல் ஓரளவுக்கு கரகரன்னு திரிச்சிங்கன்னா சாப்பிட்றதுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். நன்றி. அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன்.